Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வி. ரமேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இந்த மருத்துவ முகாமினை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பேசியதாவது: நரேந்திர மோடி அவர்களின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு உதவி வழங்கும் விதமாக பாஜக சார்பில் மருத்துவ முகாம்கள் மற்றும் உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் நடத்தி வருகின்றோம். மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளை இன்று முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு சேவை வாரமாக தமிழக பாஜக பிரதமரின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். என்டிஏ கூட்டணியில் சர்ச்சைகள் உள்ளது என கூற முடியாது. ஒரு கூட்டணி என்று வரும் பொழுது அனைத்து கட்சிகளும் கொள்கை அளவில் கூட்டணியில் இருப்பதில்லை. கூட்டணிகள் தேர்தலுக்காக அமைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் உள்ளது. அதற்குள் பல்வேறு மாற்றங்கள் வரும் என்று அவர் கூறினார். புதிய எதிரிகளாக இருந்தாலும் பழைய எதிரிகளாக இருந்தாலும் திமுகவின் கோட்டையை உடைக்க முடியாது என தெரிவித்த கருத்தினை தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, நாங்கள் கோட்டையை குறிவைக்கவில்லை, கூட்டணியை அசைப்பதற்கு தான் குறிவைத்துள்ளோம் என்று கூறினார். நேற்றைய முன்தினம் அண்ணன் ஓ. பன்னீர்செல்வமிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அண்ணா திமுக கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே நடைபெறும் சிக்கல்களை அவர்கள் பேசி தீர்த்து கொள்வார்கள். இன்னும் தேர்தலுக்கு 8 மாத காலம் உள்ளது. அதற்குள் நல்ல முடிவு வரும் என்று அவர் கூறினார். மணிப்பூரில் பல்வேறு பிரச்சனைகள் நடத்தும் செல்லாத பிரதமர் தற்போது ஏன் செல்கிறார் என்று கனிமொழி எழுப்பிய கருத்துக்கு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வியில், தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று வருகின்றது. அவை அனைத்திற்கும் முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்கிறாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் தன்னுடைய பரப்புரையை திருச்சியில் துவக்கியுள்ளார். அவருடைய நோக்கமும் தமிழகத்தில் திமுக ஆட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். அவருடைய கட்சியில் கவுன்சிலர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் யாருமே இல்லை. இப்போதுதான் கட்சி துவங்கியுள்ளார். எங்களை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இல்லை என்று அவர் கூறினார்.